வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 7ல புக் பேக் கொஸ்டின் 4th ஒன்று தான் இப்போ பார்க்க போகிறோம். திஸ் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட்மா. இது அடிக்கடி 3 மார்க்ல கேட்குறாங்க, எப்பயாவது 5 மார்க்ல வருது. என்ன கொஸ்டின் பாருங்க. டிஃபைன் half life of a reaction so that for a first order reaction half life is independent of initial concentration. இதைத்தான் நம்ம சொல்லணும். ஸோ டிஃபைன் ஹாஃப் லைஃப் பீரியட்ங்கிறதுனால அது என்னன்னு எழுதிருங்க, அதுக்கு 1 மார்க் வந்துடும். அப்புறம் நீங்கள் எழுதக்கூடிய டெரிவேஷனுக்கு 2 மார்க் அப்படின்னு சொல்லி 3 மார்க்காக கொடுப்பாங்க. ஹாஃப் லைஃப் பீரியட்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். த டைம் ரெக்வயர்டு ஃபார் த ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் டு ரீச் ஒன் ஆஃப் இட்ஸ் இனிஷியல் வேல்யூ. அதுன்றா சரிங்களா? அதான் என்ன சார் சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் அதனுடைய கான்சன்ட்ரேஷன்ல இருந்து பாதியா குறையிறதுக்கு எடுக்கக்கூடிய அந்த கால அளவு, அதைத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்ன சொல்றாங்க, ஹாஃப் லைஃப் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு இந்த ரியாக்டன்ட் ஏன்ற ரியாக்டன்ட் பின்ற ப்ராடக்டா மாறுன்னு வச்சுக்குவோம். இப்ப இங்க எடுக்கும்போது இங்க 100ன்னு இருக்கு. இந்த 100 50 மாறுறதுக்கு எடுக்கக்கூடிய கால அளவத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹாஃப் லைஃப் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. சார் புரியல சார், இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க சார் அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்மகிட்ட ஒரு 10 பிஸ்கட் இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த பிஸ்கட்டை நீங்க பாதியா மாத்துறதுக்கு, அதாவது 5ஆ மாத்துறதுக்கு, 5 சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய கால அளவு எவ்வளவு, அப்ப அந்த 5 வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடியதான் என்ன அப்படின்னா ஹாஃப் லைஃப் பீரியட். சப்போஸ் இப்படி உங்களுக்கு 5 தான் இருக்கு அப்படின்னா அது 2.5ஆ மாறுறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறீங்க, உதாரணத்துக்கு தான் சொன்னேன். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அதனுடைய கான்சன்ட்ரேஷன் பாதியா குறையிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுமோ அதுதான் ஹாஃப் லைஃப் பீரியட். சரியா தங்கங்களா? இது உங்களுக்கு புரியறதுக்காக தான் சார் சொன்னேன். ரைட், வாங்க இப்போ என்ன பார்த்துரும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இன்டகிரேட் ரேட் லா ஃபார் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் பார்த்துட்டோம். ஜீரோ ஆர்டர் பார்த்தா எல்லாமே பார்த்தாச்சு. அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கு, பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஸோ இன்டகிரேட் ரேட் லா படி நம்ம கான்ஸ்டன்ட் என்னன்னு பார்த்தோம்னா K is equal to 2.303 by T log என்ன வருமா, A0 கான்சன்ட்ரேட் by A கான்சன்ட்ரேட். நமக்கு தெரியும் A0னா இனிஷியலா இருக்கக்கூடியது. சரிங்களா? ஏன்றது அந்த பர்டிகுலர் டயத்துக்கு அப்புறம் எவ்வளவு கான்சென்ட்ரேட் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்க பாத்தீங்க அப்படின்னா சார் டி என்ன எடுக்க போறேன்னா டீயை டி ஆஃப் அப்படின்னு எடுத்துக்க போறேன். A0ன்றது இனிஷியல் கான்சென்ட்ரேஷன். எனக்கு ஏ என்னன்னு தெரியணும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏ சார் என்னவா எடுத்துக்க போறேன் அப்படின்னா இந்த A0 பாதியா குறையணும். சார் ஒன்றும் புரியலையே சார், எப்படி சார் அப்படின்னா உதாரணத்துக்கு கவனிங்க. A0 100 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது பாதியா குறையிறது தான் ஏன்னு சொன்னேன். அப்ப எவ்வளவு வரும், 50. இது எப்படி வந்திருக்கும், 100/2ன்னு போட்டிருப்பேன். இந்த 100 யாரு, A0. அப்ப A0ல பாதி தான் என்னது, ஏ. சரிங்களா? அதான் சார் இங்க போட்டிருக்கேன். புரிஞ்சதாங்களா? இப்ப இந்த வேல்யூ கொண்டு போய் அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். K is equal to 2.303 by Tக்கு பதில் என்ன பண்ணணும், T ஆஃப் போடணும். போட்டாச்சு. அப்புறம் log A0 கான்சென்ட்ரேட் பை ஏக்கு பதில் என்ன போடணும், A0 by 2 அப்படின்னு போடணும். இந்த A0 கேன்சல் ஆயிரும். இப்போ என்ன வருது பாருங்க, K is equal to 2.303 by T of log 2ன்னு வந்துடும். ஏன்னா 2 மேலே போயிடும், log 2 வந்துடும். log 2ஓட வேல்யூ பார்க்கணும், அதெல்லாம் மாபாடமாக நீங்கள் வச்சுக்கணும். K is equal to 2.303 into logோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.3010 by T ஆஃப் அப்படின்னு சார் போட்டேன். அப்ப K is equal to என்ன வருது அப்படின்னா 0.6932 by T ஆஃப். இதெல்லாம் மாபடமா வச்சுக்கோங்க, ஏன்னா மல்டிபிள் நமக்கு நேரம் இருக்காது. சரிங்களா? நமக்கு என்ன தேவை, T ஆஃப் தான் தேவை. அப்ப T ஆஃப் is equal to 0.6932 by K அப்படின்னு வந்துடும். ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ் உடைய ஹாஃப் லைஃப் பீரியட். சொன்ன மாதிரி இந்த ஈக்குவேஷன்ல எங்கேயுமே இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் இல்ல. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் எப்பயுமே என்ன பண்ணாது, ஃபர்ஸ்ட் ஆர்டருடைய ஹாஃப் லைஃப் பீரியட் எப்பயும் என்ன பண்ணாது, இனிஷியல் கான்சன்ட்ரேட் டிபெண்ட் பண்ணி இருக்காது. சரிங்களா? வாங்க அடுத்து ஜீரோ ஆர்டர் சேர்த்து பார்த்துருவோம். ஜீரோ ஆர்டர் கைனடிக்ஸ்க்கு ஹாஃப் லைஃப் பீரியட் பார்க்க போறோம். இதுவும் எப்பயாவது பாத்தீங்கன்னா இன்சைட்ல கேட்கக்கூடிய ஒரு 2 மார்க் 3 மார்க்கா தான் இருக்கு. நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன அப்படின்னா இன்டகிரேட் ரேட் லா ஃபார் த ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்ல நம்ம K கண்டுபிடிச்சிருந்தோம். K ஓட வேல்யூ என்னதுமா, A0 கான்சென்ட்ரேட் மைனஸ் A கான்சென்ட்ரேட் பை T அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ அங்கே ஃபர்ஸ்ட் ஆர்ல பண்ண மாதிரி என்ன பண்ண போறேன், சார் T ஆஃப் எடுத்துக்க போறேன். எதை அப்படின்னா T ஆஃப் எடுத்துக்க போறேன். அடுத்து இந்த A உடைய கான்சென்ட்ரேட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா A0/2 அப்படின்னு எடுத்துக்க போறேன். இதை அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். சார் வாங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். K is equal to A0 கான்சென்ட்ரேட் மைனஸ் ஏக்கு பதில் என்ன பண்ணும், A0/2 கீழே Tக்கு பதில் T ஆஃப் போடணும். சரியா?
இப்போ எல்சிஎம் எடுத்தா என்ன வரும் மேலே பாருங்க 2A0 கான்சென்ட்ரேட் மைனஸ் A0 கான்சென்ட்ரேட் பை 2T ஆஃப்னு வரும் சரிங்களா. இந்த 2 கீழே வந்துடும், அப்போ 2T ஆஃப்னு வரும். உங்களுக்கு தேவை வந்து என்ன அப்படின்னா டி ஆஃப் தான் தேவை. நல்லா கவனிங்க, இந்த 2 A0லேருந்து ஒரு A0 போச்சுன்னா நமக்கு A0 பை 2T ஆஃப்னு வரும். கே நமக்கு தேவை என்னது டி ஆஃப் தானே. ஸோ டி ஆஃப் இஸ் ஈக்குவல் டு A0 கான்சென்ட்ரேட் பை கே. இதுதான் ஜீரோ ஆர்டர் கைனடிக்ஸ் உடைய ஆஃப் லைஃப் பீரியட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஜீரோ ஆர்டர் கைனடிக்ஸ் உடைய ஆஃப் லைஃப் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ் வந்து என்னன்னா இண்டிபெண்டன்ட் ஆஃப் த இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். ஆனா ஜீரோ ஆர்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இனிஷியல் கான்சென்ட்ரேஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு சரிங்களா. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இருந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.